Hello guys, how are you all? Welcome back to my channel. ரொம்ப நாள் ஆச்சுல நம்மலாம் பார்த்து. எஸ், ஒரே பிஸியாக இருக்கேன் கைஸ். நானே சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் பிஸியாக இருக்கேங்கிறதுனால. ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் என்னால் எப்போ முடியுதோ அப்பப்போ நான் ஒரு கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் ஆக்டிவாக வச்சுருக்கேன் நான் பார்க்குறேன். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகே, கூலி ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன், டிக்கெட்லாம் புக் பண்ணி ஃபஸ்ட் டே நைட்டே பார்த்துட்டேன். பட் பேக் டு பேக் ஐ சார் ஸோ பிஸி தட் ஐ குடன்ட் மேக் திஸ் வீடியோ. பட் கூடிய சீக்கிரம் ஒரு ரீசனாக ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வீடியோவுக்கு சேரும்னு நான் நம்புகிறேன். கூலி படம் பார்த்தாச்சு. அந்த படத்தை பற்றி பேசலாம், ரேண்ட் பண்ணலான்னா ஆக்சுவலி நிறைய ரேண்ட்டுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அதனால் புலம்புறதுக்கு கூட பெருசாக மனசுலாம் கிடையாது. ஓகே, டு பி ஆனஸ்ட் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தடவை ஒரு படத்தை பார்த்து ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணேன்னா அது கூலின்னு சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரி ஒன் அரௌண்ட் மீ வாஸ் சேயிங் கூலி ட்ரெய்லர் அந்தளவுக்கு இல்லை, இன்னும் மிட்டாக இருக்குது, ஹைப் இல்லை, படம் அவ்வளோதான் போல், ட்ரெய்லர் நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது. ஸோ நானே நினச்சேன், வா ட்ரெய்லர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, ஏதோ புதுசாக விஷயம் சொல்ல வராங்க, மேபி படம் நல்லா இருக்கலாம். தெர் இஸ் அ வெரி ஹை சான்சஸ் தட் லியோ விட பெட்டராக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக பிரகாசமாக இருக்குது நான் நம்பினேன். ஸோ அது இல்லவே இல்லைன்னு அப்படியே படம் ஆரம்பித்து அந்த சிக்கெட் சாங்லாம் போக போக அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு. எப்போ சத்யராஜ் ஒரு சேர் கண்டுபிடிச்சாரு கட்டினா அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த கதை அவ்வளோதான் முடிஞ்சுதுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோ கதை போது இன்டர்வல் பிளாக்கு செகண்ட் ஹாஃபில் நான் தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், குபீர்னு சிரிப்பு. ஸோ ஓவராலாக கூலிங்கிற படம் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தான் கொடுத்ததே தவிர அதை தாண்டி அந்த படத்தை போட்டு செய்யணும், கலாய்க்கணும், ட்ராஷ் டாக் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஏதோ பெட்டராக நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து போனேன். அந்த படம் அந்தளவுக்கு இல்லை, அவ்வளோதான். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, படம் பிடிக்கலங்கிறது ஒரு ரகம், இதெல்லாம் ஒரு படமானு அடிக்கிறது ஒரு ரகம். இந்த படம்லாம் நீ எடுக்கிறியா அப்படின்னு இந்த படத்தை எடுத்துகிட்டு நீ இந்த பேச்சு நடிக்கிறது இன்னொரு ரகம். மூணாவது இங்கே அதிகமாக சோஷியல் மீடியாவில் பரவுதுன்னு நான் நம்புகிறேன், நான் பார்க்குறேன். அதனால் வாட் எவர் யூ வாண்ட், கிரிட்டிசைஸ் த ஆர்ட், கிரிட்டிசைஸ் த ப்ராடக்ட், பட் யூ டோன்ட் ஹாவ் டு அப்யூஸ் ஆர் டிஃபேம் த கிரியேட்டர். கிரிட்டிசிசம்ங்கிறத என்னப்பா இப்படி படம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த படம் நல்லா இல்லைங்கிறத பற்றி பேசுகிறத தவிர நீலாம் இந்த படத்துக்கு இருந்து இவ்வளோ பேசுறியாங்கிற மாதிரி பர்சனலாக ஒரு பர்சனை இமேஜ் ட்ரான்ஷ் பண்ணாதீங்க, டேமேஜ் பண்ணாதீங்க, டெஃபேம் பண்ணாதீங்க, அப்யூஸ் பண்ணாதீங்க. அதனோட ஹம்பிளஸ்ட் ரெக்வஸ்ட் டு மை ஸ்கீசோஸ்னு பேரை வச்சுட்டு உங்களெல்லாம் நல்லா இருக்க சொல்கிறேன், ஒழுங்காக இருக்க சொல்கிறேன், சோஷியல் மீடியாவை சொல்ல முடியல. ஸோ கமிங் பேக் டு த கூலி மூவி எனக்கு எப்படி இருந்துச்சு? மூவி எக்ஸ்பீரியன்ஸா, தியேட்டருக்கு போனேன், டைட்டில் கார்டு 3 தடவை டைட்டில் கார்டு, இத்தனைக்கும் நான் ஒரு தடவை வேறு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 2வது தடவை அந்த படத்தை வேறு பார்த்து, 2வது தடவை டைட்டில் கார்டு ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்து 50 years செகண்ட் கார்டு பார்த்து, அப்புறம் 3வது தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டைம் பயங்கரமாக ஜாஷாக பண்ணாங்க. பட் செகண்ட் டே நான் போனப்போ அவ்வளோ வைப் இல்லை. 3வது தடவைலாம் வரப்போ அவ்வளோ பேருக்குலாம் அவ்வளோ வைப் இல்லை, கத்தல, அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க க்ரௌடு. ஏன்னு தெரியல. கூலியோட பிளேஸ்மெண்ட், டைட்டில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக நிறையா படத்தை ரொம்ப கிரிஞ்சாக எந்த இடத்துல டைட்டில் பிளேஸ்மெண்ட் வைக்கணுன்னே தெரியாமல் மற்ற இடத்துலலாம் சொருன இடம்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ விக்ரம் படத்தில் கமல்ஹாசனே இறந்துடுவார், அதுக்கப்புறமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் டைட்டில் வரும். இப்போ தான் கமல்ஹாசத்தை பார்த்தோம், இப்போ நான் எப்படின்னா என்ஜாய் பண்ணணுமா கத்துறமாங்கிற மாதிரி குழப்பமாக இருக்கும். சாஹோ படத்துலலாம் இன்டர்வலில் சாஹோன்னு டைட்டில் ரிவ்யூவில் வரும். இப்போ வார்ட்டும் அதே கதை தான், அதையும் பார்த்துட்டேன், அந்த கொடுமையும் பார்த்துட்டு நான் பேசுகிறேன். ஸோ டைட்டில் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கரெக்டான இடம் வராமல் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்துச்சோன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல இந்த படத்தில் கரெக்டாக அழகாக இந்த இத்தனை பேர் கூலியில் எனக்கு அந்த ஒரு கூலி தான் வேணும்னு சொல்லி அதுக்கு ரிவார்டு கட்டுறப்ப அங்கேருந்து கூலியும் டைட்டில் ஆகுது, நல்லா இருந்துச்சு. டைட்டில் பிளேஸ்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப் குட், இட் ஒர்க்டு. அண்ட் தென் சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ குட், ஓகே, வி ஆல் என்ஜாய்ட் இட், செலிப்ரேட்டட் இட். அப்புறம் அந்த சாங் when சிக்கிட்டு சாங் ஸ்டார்டட் அண்ட் அவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்டட் டு டான்ஸ், அந்த மொமெண்ட்டில் பிரேக் ஆரம்பிச்சிது. எதுக்கு இது தேவையில்லாத அநியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ லோகேஷ் இஸ் ஃபேமஸ் ஃபார் வாட், டு பிரேக்கிங் த ஸ்டீரியோடைப். ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாதா எடுத்து காட்டுறேன், ஹீரோயின் எல்லாம் படம் எடுக்க முடியாதா எடுத்து காட்டுறேன், ஜான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஊரில் ஆர்கானிக்காக பண்ணுறாங்களா எடுத்து காட்டுறேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு படத்தை அடுத்த லெவலுக்கு, தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல அவரால் முடிஞ்ச மிகப்பெரிய பங்கு இப்போ அவர் கொடுத்துருக்காரு, அதில் யாராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ்
ரஜினி படம் பண்ணுறாரு, தலைவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வச்சு ஆகணும். ஏன் சக்கம் பண்ணார் எனக்கு புரியவே இல்லை. ரஜினி சாருக்கு சாங் வைங்க, டான்ஸ் நம்பர் வைங்க. அவரே அவர் நல்லா ஸ்டெப்பு போட்டால் கூட பரவாயில்ல. இப்போ ஜெயிலரெலாம் அழகாக சிம்பிளாக முடிச்சு ஸ்டைலாக ஒரு இடம் மட்டும் பிட் மட்டும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரை வச்சு எது நல்லா ஒர்க் ஆகும், சூப்பர் ஸ்டார் எது போனால் நல்லா பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இது ஒரு டெம்ப்ளேட். சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இன்ட்ரோ, கண்ணு காலு மூக்கு கை வாய், ஓகே. அடுத்த ஒரு இன்ட்ரோ சாங், கம்பல்சரி இன்ட்ரோ சாங். எஸ்பிபி இருந்தால் அவர் வச்சு பாடியிருப்பாங்க, இப்போ அனிருத்திருக்காரு, அனிருத் பாடினுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கிளீஷேயில் போய் மாட்டிக்கிச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒன்று ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறது. அந்த சாங்கில் ஒரு போட்ட ஸ்டெப்ஸும் அந்த பாட்டு, அந்த மேன்ஷனுக்குன்னு ஒரு மெனக்கட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அப்புறம் குடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ விஷயம் மெனக்கட்டு பண்ணுறது ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு படத்துட்டு வெளில வந்துடும். என்னடா அது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு. படத்துட்டு நான் அப்பயே வெளில வந்துட்டேன். உபேந்திராலாம் அப்பயே சாஃப்ட் லான்ச் மாதிரி பண்ணுறாங்க உபேந்திராக்கே. அதெல்லாம் யாரும் கத்தில் என்ஜாய் பண்ணல, எல்லாம் பேனை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இம்மிடியேட்டாக இந்த சாங் முடியுது, அப்படியே டெத் நியூஸ், அப்படியே திரும்பி சோக சாங் என் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். எத்தனை ஆடியோ ட்ராக்டா பேக் டு பேக் போடுவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு பேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அனிருத்துக்கு நான் தனியாக வரேன், ஓகேங்களா. ஸோ அப்படியே போய் அப்புறம் ராஜசேகர் யார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சார்லி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நரேஷன் ஒன்று கொடுத்து இது நடந்துச்சுன்னு சொல்லி, அண்ட் தென் ஹீ கோஸ் டு ஸ்பீக் வித் பிரீத்திங்கிற கேரக்டர். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரீத்திங்கிற கேரக்டர் ரொம்ப அழகாக ஸ்ருத்திஹாசன் அவர்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஓகே தான். அண்ட் தென் அந்த வேர்ல்டுக்குள்ளே வருது, இந்த இடத்துக்குள்ளே வருது, மேன்ஷன் ஃபைட், ஓகே ஃபைன். வின்டேஜ் தலைவரை பார்க்கணும், சண்டை போடுறத பார்க்கணும், ஸ்டைல் அண்ட் மாஸ், ஓகே ஃபைன். ஃபைட்டு கொஞ்சம் ஓவராக தூக்கலாக, கொஞ்சம் மசாலா லெவலில், தெலுங்கு மசாலா லெவலில் ஒரு படம் ஃபைட் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஃபைன், ஒரு ஃபைட்டாச்சும் அப்படி இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்னு அதை மன்னிச்சு அடுத்தது வந்தால் தலைவனை கூப்பிட்டு ஹார்பருக்கு வராங்க. ஓகே, ஹார்பர் நிறைய விஷயம் அவ்வளோலாம் பார்க்குறாரு, ஓகே. ஃபன் செக்மெண்ட் விஷயம் பண்ணுறாரு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரைலர் நான்லாம் பயங்கர பார்த்து சிரித்த அளவுக்கு தியேட்டரில் யாருமே என்ஜாய் பண்ணல, சிரிக்கல. தலைவரோட சின்ன சின்ன குறும்புகள்லாம் அங்கேருந்து ரிவீல் ஆகி எங்கே வந்து நிற்கிதுன்னா, ஒரு ஒரு படத்தோட வில்லன் ஒரு கேரக்டரை கொல்ல சொல்கிற இடத்துல வந்து நிற்கிது. அந்த கேரக்டர் யாருன்னு எக்ஸ்போஸ் ஆனது சரியான ட்விஸ்ட்டு. என்னடா சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் வில்லன் ஒரு விஷயத்த பண்ண சொல்லுது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மாறிலி ஹீரோ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, தான் ஃப்ரெண்டு இறந்துருக்காரு, அது யாரு கொன்னான்னு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ வில்லன் எந்த இடத்துல வந்து நிறுத்துறான், என் ஃப்ரெண்டு கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கே, அதுக்காக நான் இங்கே இருக்கிறதுக்கே, அவன் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கே நான் இன்னொரு கொலையை பண்ணணும்னு என்னை வந்து நிறுத்துறேன். ஸோ இந்த மாரல் டைனமா அந்த ஸ்டேக்ஸ் அந்த இடத்துல வைக்கிறப்போ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வாவ்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அந்த மொமெண்ட்டில் ஒரு தலைவர் என்ன பண்ணியிருப்பார், என்னென்னலாம் யோசிச்சிருப்பாருங்கிறதையே ஒரு ட்ராமாவாக பண்ணியிருக்கலாம், சின்ன ஒரு மினி எபிசோடாக பண்ணியிருக்கலாம். நான் அப்படியே வாவ் என்னடா சொல்கிறீங்க, இப்போ கொலை பண்ணவனை தேடுறதுக்காக வந்த ஒரு இடத்துல என்னையே இன்னொரு கொலை பண்ண சொல்கிறீங்கிற மாரி அது ஒரு சரியான ஸ்டேக்கு, சரியான மொமெண்ட்டு. அப்படியே கடந்து போயிட்டாங்க, டக்குன்னு அது கடந்து போயிட்டாங்க. பண்ணல, அடுத்தது தப்பிச்சு போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரு வேட்டை வைக்கிறான். இங்கே வில்லன் என்ன சொல்கிறான், அவனை கொலை பண்ண சொன்னல, அது எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன், அவன் யார் தெரியுமா, அவன் தான் அவன் ஃப்ரெண்டே கொன்னவன்னு காட்டுறாங்க. அந்த பிளே ஓகே, இது நான் சொன்ன மாதிரி தான் எடுக்கணும், ஸ்கிசோஃப்ரீனுக்கு தான் உலகமே தெரியும் அப்படிலாம் கிடையாது. என் ட்ரீட்மெண்ட் நான் அந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி அந்த ட்ராமா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ப்ரீத் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைக்கிறேன். ஃபைன், அவங்க உடனே சொல்கிறாங்க அவனை அனுப்பிச்சிருன்றாங்க, கொல்லுன்றாங்க. இவர் கொல்லலை, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன திரும்பி தலைவருக்கே தெரிய வருது. ஃப்ரெண்டை கொன்னவனே அவன் தான், அதே வெளிலாம் காட்டி கொடுத்துட்டான், இப்போ அவனை போய் நம்ம தப்பி கொடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளாக்ல வந்து நிற்கிது. அதெல்லாம் ரேண்டமாக சொல்கிறாங்க டயலாக்ல. ஓகே, நான் வேற ஆள் வச்சு அனுப்புகிறேன், இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அனுப்பிச்சி விட்டு, ஓகே சரியான பிளாக், ஒரு நல்ல இடத்துல மாட்டின மாதிரி ஒரு பிளாக். அந்த இடத்துல ராஜசேகரன் யார், ராஜசேகரன் கடைசியாக அவன் காதில் என்ன சொன்னான் அப்படின்னு ஒரு மாறுது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், தேவா மேன்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம், தலைவன் வந்து குசுமுகாரன் பார்த்துருக்கோம், தலைவன் சண்டை போடுறவரும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பயங்கரமாக சண்டைலாம் போடுவார், அடித்து சாரை ஈரு பல்லுகளெல்லாம் அடித்து தட்டி உடச்சிடுவாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரக்கடுங்கிறத பார்த்து வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வில்லனுக்கு நான் ரொம்ப நல்லவன், சாது, பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இறங்கி போகிற ஒரு கேரக்டர் வில்லனுக்கு மட்டும். ஸோ நாகார்ஜுனா முன்னாடியே ராஜசேகரன் கடைசியாக சைமன்னு சொல்லணும் கரெக்டாக, சைமனுக்கு முன்னாடியே ராஜசேகரன் கடைசியாக
என்ன அவன் காதில் சொன்னான்னு மிரட்டி கேட்குறப்ப அங்கே ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு ரகடான ஒரு டோன் ஒன்று மாறுது. அண்ட் தென் பவர் ஹவுஸ்னு ஒன்று ரிவீல் பண்ணி அழகாக பவர் ஹவுஸுங்கிற அங்கே அந்த இந்த கூலி கதைக்கே ஆன மேன்ஷன் இல்லை பவர் ஹவுஸ். ஸோ அந்த பவர் ஹவுஸுங்கிற ட்ரிங்க் எடுத்து 30 வருஷம் கழிச்சு நீ குடிச்சிக்கோன்னு சொல்கிற அந்த மொமெண்ட், அந்த ஃப்ளாஷ் கட், அது எல்லாமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சைமனை டீஸ் பண்ணுற எலமெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் அது வரைக்கும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த அந்த ஸ்டேக்ஸ் அந்த இடத்துல இருந்து நான் செத்தனைக்கு நீ குடிச்சுக்கூடான்னு சொல்லி அந்த பவர் ஹவுஸும் கடைசியாக சொல்லிட்டு போனாங்கிறதுக்கு அப்புறம் அந்த சரக்கு எடுத்து குடிக்கிறாருல, குடிச்சிட்டு சைமன் சொல்கிறாரு இங்கே யார் இருக்கணும் யார் சாகணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு. எல்லாத்தையும் போடாங்கிற மாதிரி தள்ளி ஒன்னொருத்தன தலையெல்லாம் தள்ளி விட்டுறாப்புல, கிழிச்சு விட்டுறாப்புல. அப்போ அங்கே என்ன அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஓகே, ஹீ இஸ் நோ மோர் மேன்ஷன் தேவா, ஹீ இஸ் நவ் லைக் தலைவர் தேவாவோ இல்லை கூலியோ. இப்போ பாஷா மொமெண்ட் மாதிரி இப்போ மாணிக்கல்ல பாஷாங்கிற மொமெண்ட்டு அங்கேயே ரிவீல் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அந்த கிங் பின்ங்கிற இடத்துல லே அவுட்டில் பின்னாடி இன்டர்மிஷன் வச்சதை வைக்க கூட நான் ஓகே, ஒரு நல்ல ட்ராமா தான், ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க எல்லா கேரக்டர்ஸையும், அழகாக இன்டர்வல் பிளாக்ல வந்து நிறுத்தினீங்க, சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். இது வரைக்கும் நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். 50% படம் முடிஞ்சுது. அங்கேருந்து கதை என்னவா மாறுது அப்படின்னா ஒரு டார்க் ஹியூமர் படமாக மாறுது. ஏன் சொல்கிறேன் டார்க் ஹியூமர்னா, படம் சீரியஸாக போயிட்டுருக்கு, படத்தை இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, நமக்குலாம் குபீர் சிரிப்பு வருது. இது எங்கேருந்து வருதுன்னா, ராஜசேகரன் யார், அவன் என்ன ஒரு கண்டுபிடிச்சான்னு ஃபஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறப்ப ஒரு இந்த க்ரீமேட்டருங்கிற செக்மெண்ட்டே குபீர் சிரிப்பு தான். அதை நம்ம மன்னிச்சு விடுறோம். க்ரீமேட்டர்னு ஓகே, சேர் அவனை கண்டுபிடிச்சாரு, பேட்டன்ட் வாங்கன்னு நினச்சாரு, குடும்பத்தை செட்டில் பண்ணலான்னு நினச்சாரு, ஃபைன், ஏதோ ஒரு இவனை எடுத்து வச்சுட்டு ஃபைன். அதிலிருந்து தப்பிச்சு ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த லெவல்றான் கொய்யால. சைமன் முன்னாடியே தலைவன் தேவை எக்ஸ்போஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிற அந்த நிலைமையில பார்த்தா அதை விட கிரிஞ்சா சைமன் கேங் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. சைமனோட கேங் ஒரு வேலை பண்ணுது, சைமன் ஒரு வேலை பண்ணுறாரு. கேட்டால் டைலாக் மட்டும் எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, இந்த லிஸ்ட்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, எதுவுமே விஷயம் இல்லைனா போலீஸ் வந்து பார்த்தா மட்டும் உனக்கு என்னடா பிரச்சனை? போலீஸ் வந்து பார்க்குறதோ இல்லை வெளியால் உழவு வந்து பார்க்குறதோ ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் போலீஸ் வந்து உழவு பார்த்துட்டு போய் லிஸ்ட் எடுத்து பிரச்சனையே இல்லை. இந்த சைமன்கிற கேரக்டர் என்ன கிளாஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, நாகார்ஜுனா பிக்சர் இருக்காரு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதெல்லாமே நான் ஒத்துப்பேன். கதையாக அந்த எலிவேஷன், அதுக்கு அடுத்தது என்னவா அந்த கேரக்டருக்கு என்னவா நடந்து போகுது, அவரோட கோல் தான், என் கோல் தான் என்ன, அது எதுவுமே இல்லாமல் அவரோட பொக்லைன் போட்டு நிறுத்தின மாதிரி ஆயிடுச்சு. அது சார் டார்க் ஹியூமர்னு இங்கே இருக்கிற ஒரு மொபைல் கிரிமேட்டரில் அந்த ஆரம்பித்து அங்கேருந்து போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இங்கே இந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, கடலில் கல்லை கட்டி கடலை போட்ட அன்னைக்கே கடலை கட்டி கடலை கல்லை கட்டி கடலை இறக்கிட்டான்டா சகாயங்கிற மாதிரி அதை சிம்பிளாக பண்ண வழி இல்லாமல் பாடிலாம் ஒதுங்கி இதை தடையுமே இல்லாமல் எக்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு இதை தடையுமே இல்லாமல் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று கொண்டு வந்து நிறுத்துனாங்க. வில்லனோட ஆட்களுக்கும் இதுதான் ஸ்டேக்ஸ்னு. அதெல்லாம் டேய் எப்பா டேய் யார் காதலடா இப்படிலாம் செஞ்சுன்னு இருக்கீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் முழுக்க என்னவா ஆயிடுச்சுன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியை வச்சு அந்த ஆணியை யார் எடுத்தா அதனால தான் கல்யாணம் நினைச்சுன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக குபீர் சிரிப்பு, பெரிய பெரிய ஸ்டாரை வச்சே குபீர் சிரிப்பு பண்ணியிருக்கேன். அதுதான் மிகப்பெரிய ஷாக். நான் ஏன் இங்கே பெரிய ஸ்டார்னு சொல்கிறேன்னா, உபேந்திரான்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து சவுண்டுனா பிடிக்காது, இங்கே சத்தமே போடக்கூடாதுன்னு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறாங்க. வில்லனுங்க ஆளுங்க வந்து தொடன்னு அப்படி ட்ரில்லாம் போட்டு இடிக்கிறாங்க. இவர் கூப்பிட்றாரு, காலிசான்னு கூப்பிட்றாரு, தலைவன் வெளில வந்து ஃபைட்லாம் பண்ணுறான். மாஸ் வந்து தலைவனோட கையை அப்படி தொட்டு இப்படி கும்பிட்றாப்புல. ஓகே, ஒரு ரெஸ்பெக்ட் ஃபைன். உட்காந்து பீடி இருந்தா தலைவன் பீடி எடுத்து கொடுக்குறாரு. அதெல்லாம் என்னன்னே புரியல. எவ்வளோ பேர் மனுஷன் அந்த ஆள், அவர் கூட்டத்தினோட நீண்டா தலைவருக்கு பீடி எடுத்து கொடுக்குறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ரெண்டாவது ஆமீர் கான், அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் நேரம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக லைஃப்பில் போயிட்டுருக்கு. தலைவன் அங்கேருந்து கிளம்பி லோக்கி கூப்பிட்டான், தலைவர் படம்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு மரியாதையின் அடிப்படையில் வந்து பண்ணுறாரு. அவரு கூப்பிட்டு வந்து நாய் வாக்கிங் கூப்பிட்டு வந்து ஒரு கேங்கை போட்டு மாதம் வரைக்கும் ஓகே. அப்புறம் அண்ணா என்னென்ன நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சிடன்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபுல் ஹிந்தி தான். இப்போ வில்லன் யார், வில்லனுக்கு ஏன் ஹீரோவை தெரியணும், ஹீரோவோட மாசு ஏன் தெரியணும், வில்லனே ஹீரோவோட ஃபேன் தான் அப்படின்னா இந்த வில்லன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்குங்கிறதுக்கான அவசியமோ அது உனக்கு ஸ்டேக்ஸோ என்ன இருக்குது?
அங்கேருந்து வந்து இந்தாப்பான்னு கொடுத்து என் கூலி கூணுன்னு 1008 டைலாக் அடிச்சு ஏன்பா இவ்வளோ நேரம் படம் 2 மணி நேரம் படம் ஃபுல்லாக அவ்வளோ கூலி எடுத்துகிட்டு போய் எரிச்சியாப்பா கூலி கூணுனா வருவேன் முதல் தடவை கூலி எடுத்துகிட்டு வந்து எவனா ஃபாரின் எல்லாம் எரிச்சிட்டு இருந்தா ஃபைன். ஒரு நாள் நீ எவன்கிட்ட போய் துப்பு கேட்டியோ அந்த கூலிக்காரனே செத்து வரான்னு தெரியுதுல, அன்னைக்கே அவனை பிடிச்சி இது நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அங்கேயே நீ ஏறி ஒரு ரேம்பேஜ் போயிருக்கணும்ல. போல கூலி கூணுனா வருவானே வாயிலே வட சுட்டாரே தவிர கூலியை தூக்கிட்டு போய் அந்த கிரீமேட்டரில் வச்சு பொசுக்குன்னு தலைவன் தான். இது ஒரு காமெடி. இங்கே ஆமீர் கானை வச்சு கூலிக்குன்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி ஓகேண்ணான்னு சொல்லி என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட பீடி வாங்கி குடிச்சிட்டு இதுக்கு பேர் என்னன்னு பீடி வாங்கிட்டு போய் ஆமீர் கானை சொதப்பிட்டாங்க. இவங்க மட்டும்தானா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா கிடையாது, தலைவரே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னால இன்டர்வெல்லில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு. நான் அடுத்தது இதுக்கப்புறம் என்னோட ரகமே வேறு. சிவாஜி படத்தில் வரும்ல லீகல் லா வஞ்சம் என்னவோ கொடுத்து நான் அந்த பில்டிங் கட்டுறான்னு சொல்லி வந்தவனை ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் 10 ரூபா வச்சு நிற்க வச்சவனை செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரகட் வேவா சிங்கப்பாதன்னு அப்படி என்ன பண்ணுவாப்புல எல்லாத்தையும் அடித்தடி குத்து பஞ்சாயத்து மிரட்டல் ஆஃபீஸ் ரூமு கொள்ளடிக்கிறது பிளாக்மெயில் இந்த மாதிரி பயங்கரமாக இறங்கி அந்த பில்டிங்கை நான் திறந்தே திருவினான்னு பண்ணுவார். இது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் கரெக்டாக. அதே மாதிரி வைஸ் வருஷம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல தேவா தான் இது தேவாங்கிற ஒருத்தன் சைமனுக்கே முன்னாடி சைமன் சொன்னாலும் அவன் முடிவு பண்ணது தான் அவன் செய்வான்னு ஒரு ஆங்கிள் வச்சுட்டு திரும்பி தினக்கூலியாக எப்படி அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல எனக்கு புரியல. சைமனியாக விட்டு வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு சொல்கிறான் நான் இத்தனை நாள் விட்டு வச்சதே உன்னை வேவு பார்க்க தான், என் பக்கத்துலேயே இருந்தால் உன்னை நீ என்ன பண்ணுறங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்துக்க தான் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி அவன் தான் எல்லோரும் முன்னாடி சொல்கிறான்ல, எல்லோரும் முன்னாடி நீ சொன்னதை டிசர்வ் பண்ணி வெட்டுறான்ல, அதுக்கப்புறமாச்சும் அவன் என்ன பண்ண அவன் இன்னும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த ஆங்கிளில் பார்த்தா தெரியல. இன்னொரு 1 மணி நேரம் ஓடட்டும், பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்து என்ன எதுன்னு பார்த்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கேரக்டர் அப்படியே போகுது. தலைவர் அவர் வந்து திரும்பி எங்கெங்கேயோ சுற்றி என்னென்னவோ பண்ணி அப்புறம் ஷௌபினை ஒரு வழியாக ஒரு இது பண்ணி ஒரு லாக் ஒன்று போட்டு இதை பண்ணிடாதப்பான்னு அழகாக சொல்லிட்டு போனால் எப்படி தலைவன்கிட்ட நீ ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணுப்பா உனக்காக நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன வில்லனை மதிக்காமல் தலைவன் ஒரு வேலை பண்ணணும். தலைவன் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறான், உனக்கு அது தேவையில்லைப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி சொல்கிறான். ஏமாந்துட்டான்னு வருத்தப்படாத தப்பிச்சிடுன்னு நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாப்புல. அவனா போய் வாலண்டியரா அந்த பையன் அவனே போய் திறந்து விட்டு அவனே மாட்டி அவனே செத்து அதெல்லாம் ஒரு தனி ட்ராக்னு வச்சுப்போமே. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் ப்ரீத்திங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வல்னரபிள் ஒரு லேடி கேரக்டர் அழகாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த ஸ்கோப் வரைக்கும். ஆனால் இப்போ எங்கே எனக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம லோகேஷ் அவர்கள் பெண்ணியம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பெண்ணியத்தை வேற ஒரு வடிவில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு போல்டு உமனை அவர் காட்டிகிட்டே இருந்திருக்கார். பொண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ணுறதை தாண்டி ஐட்டம் சாங்லாம் இல்லாமல் பெண்கிற ஒரு கேரக்டருக்கு அவள் ஏஜெண்ட்டாக இருந்தா, அவள் தூக்கி போட்டு மிதிச்சா அடித்தா, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த பயணத்தில் அவளே உயிரை விட்டா. அது மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீ ரெப்ரசன்டட் குட் உமன் இன் அ குட் வே ஈவன் இஃப் தே ஆர் அ விக்டிம் ஆர் சம்திங். இந்த படத்தில் சம்பந்தமே இல்லாமல் கேப்டனோட பொண்ணு மோனிகா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு மோனிகான்னு ஒரு ஐட்டம் சாங் வச்சு எதுக்கு அந்த தேவலதானி படத்துலன்னு தெரியல. அடுத்தது பிரீத்தின்னு ஒரு கேரக்டரை வல்னரபுளாக வச்சு என்னோட குடும்பம்னு நினச்ச என் அப்பாவே அம்மாவே போயிட்டாங்க, இப்போ எனக்கு இருக்கிறது எல்லாமே என்னோடய தங்கச்சிங்க தான், அவங்கள நான் பார்த்துக்கணுன்னு பொறுப்பாக அந்த பொறுப்புக்காக அடங்கி இருக்கிற ஒரு பொண்ணு அவளுக்கு தன்னோட சர்வைவல் அவளோட ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவளை ஹேண்டில் பண்ண என்னவா எழுந்து நிற்கிறாங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லாமல் கடைசி வரைக்கும் யாராச்சும் காப்பாற்றுவாங்களான்னு அப்போ சொல்லி கொடுத்த நம்பரை கான்டாக்டில் மட்டும் சேவ் பண்ணி அந்த ஒரே ஒரு ஃபோன் மட்டுமே வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓட்டியிருக்காங்க. நான் அந்த படத்தை 2வது பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த ஸ்ருதிஹாசனை கடத்தினாப்புல இல்லை அப்பத்துலேருந்து ஸ்ருதிஹாசனோட ஃபோனை நம்ம தலைவன் ஷோபின் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. அவ்வளோதான் தேவா சாருக்குலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாப்புல. கரெக்டாக அந்த பொண்ணை லாக் பண்ணி ஷோபினை லாக் பண்ணி அந்த பொண்ணு அங்கே தப்பிச்சு போகுது. நேராக போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் மாட்டிக்குது. அங்கேருந்து அந்த ஃபோனு ட்ராக்கில் கீழே விழுந்துடுது. ஆக மொத்தம் இவ்வளோ தான் அந்த ஃபோனோட ட்ராக். இதுக்குள்ளே 1008 ட்ராமா பஞ்சாயத்து. இதில் அந்த பொண்ணே பார்க்குது ஹீரோ வந்து வில்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி உன் பொண்டாட்டி தான் நான் இங்கே தான் வச்சுருக்கேன்லாம் சொல்லி அவளை விடுன்னா அதை பணயமாக வச்சு ரிலீஸ் பண்ண பொண்ணை
அந்த பொண்ணே வந்து சொல்லுது, சார் என்னையும் வர சொன்னார், வாங்க 2 பேரும் மேன்ஷன் போகலான்னு சொன்னதுக்கு நம்பி அது கூடயே போய் வண்டியில் ஏறினா நியாயமாகலாம். இந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக டம்மஸ்ட்டாக ஒரு கேரக்டர் எழுதுனால எனக்கு வருத்தம். இத்தனைக்கும் டு பி ஆனஸ்ட் இந்த ஒரு கேரக்டருக்கு ஸ்ருதிஹாசன் அவர்கள் தேவையானா அதுவே எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. வேறு எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டு இது மூலயமா ஒரு விசிபிலிட்டி ரஜினி படத்தில் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வேறு எந்த ஆர்டிஸ்ட்க்கும் அந்த ஃபேம் போயிருக்கும். ஸ்ருதிஹாசனை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கே ஸ்கோப் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சுமாரான ரோலில் அவங்கள ஒப்பேத்தி நடிக்க வச்சதெல்லாம் சோகத்தின் உச்சம். மேடம் அதை நினச்சி அழுகாட்சிலாம் பயங்கரமாக எழுதிருக்காங்க போல், பாவிங்கிற மாதிரி. ஸோ இது ஜஸ்ட் பன் இன்டெண்டட், ஓகே, நத்திங் சீரியஸ், ஓகே, ஜஸ்ட் ஒரு ரேண்டாக சொல்கிறேன். இது எடுத்து ஓரம் வைப்போம். தலைவரை கூப்பிட்டு வந்து அழகாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நின்ன இடத்துலையே நான் வர முடியாத அளவுக்கு அழகாக ஃபைட்னு வச்சு தலைவருக்குன்னு ஒரு சாங்கு போடுறேங்க, பழைய சாங். எல்லா பழைய சாங் ரெட்ரோ சாங் யூசேஜுக்கும் பயங்கரமாக கைத்தட்டு விசில் சத்தம் வாங்கினேன் நம்ம லோகேஷ். இந்த படத்தில் லைலா காலேஜ் லைலா அந்த பாட்டு அப்படியே வரப்போ ஒருத்தனும் கத்தில் அப்படியே உட்காந்துருக்கான். இன்னும் பின்னதான் சொல்லுவார், படத்தை முடிப்பே இல்லை, நம்ம உட்காந்துக்கிறான். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஷாக் ஒன்று எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு நம்ம லோகேஷ். அதுவும் ஒர்க் ஆகலை. எது நல்லா செகண்ட் ஹாஃபில் உட்காருச்சுன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அது நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுப்பேன். அழகான அந்த டீஸ் 2-3 டீஸு. ஆனால் அது ரிவீலான இடம் ஆமீர் கான் யார் அண்ணான்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நாகார்ஜுனா வச்சு இன்னுமா எனக்கு தெரியலன்னு தெரிஞ்சு அங்கேயே ரிவீலாம் கூட ஒரு மாசா பில்டப்பா இப்படி தான் நடந்துச்சுன்னு காட்டியிருக்கலாம். ஆமீர் கானுக்கும் தெரியும் அப்படிங்கிற லெவலில் அங்கே வந்து ரிவீல் பண்ணது படத்துக்கு கரெக்டாக வெளில போகிறதுக்கு முன்னாடி அழகாக ஃப்ளாஷ்பேக் பார்த்து கைத்தட்டி விசில் வச்சுட்டு அப்படியே படம் நல்லாக்குன்னு வெளில போய் சொல்லிடணும் சரியாங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம் மிஸ்லீடிங் மாதிரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ட்ரெயிலரே வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் ஃப்ளாஷ்பேக் பொசிஷன் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாமே முடித்து அதுக்கப்புறம் எங்கே கொண்டு வந்து நிற்குதுன்னா கதை. இப்போ ஸ்ருதிஹாசன் அவர்கள் யார்? ஸ்ருதிஹாசனுங்கிறது விட்டுருங்க, பிரீத்திங்கிறவங்க யார்? பிரீத்திங்கிறது தேவாவோட பொண்ணா இல்லைனா தேவா அந்த ஜேர்னி வந்திருக்க மாட்டாரானா கிடையாது. கரெக்டா? வில்லனுக்கு தேவரே யாருன்னு தெரில, வில்லனுக்கு தேவான்னு தெரிஞ்சு தேவாவோட பொண்ணு பிரீத்தின்னு தெரிஞ்சு பிரீத்திக்கு தேவா யாருன்னு தெரியாது, இல்லை தேவா தான் தான் அப்பான்னு தெரியாது, தேவாக்கே 3 பொண்ணுங்களில் யாரு தான் தான் பொண்ணுன்னு தெரியாதுங்கிற ட்ராமாலாம் வச்சு இதெல்லாம் வில்லனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஓகே, இதை வச்சு ஏதோ ட்ராமா பிள்ளை போடுறாங்கன்னு சொல்லலாம். வில்லனுக்கு இவன் யாருன்னு கிடச்ச வரைக்கும் ஞாபகமே வரல. ஹீ டோன்ட் ஈவன் கிவ் அ டேம் அபவுட் இட். அவனுக்கு ஏதாவது எப்போ ஏதாச்சும் ஞாபகப்படுத்துங்கப்பா, அப்பப்போ மைண்டில் வந்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டு போகிறாங்கிற மட்டும் தான் அவனுக்கு இருந்தது. அதனால் இதில் அந்த தேவையில்லாத ஆணி அந்த மொபைல் கிரிமேட்டர்னு ஒன்று இருந்த மாதிரி பிரீத்திங்கிறது தேவாவோட பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. அடுத்தது ஒரு மிகப்பெரிய குபீர் சைமன்கிற கேரக்டரு நல்லா ஒரு தொழில் சிண்டிகேட்டையே எதிர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணான். அவன் என்ன பண்ணுறாங்கிறது ஆப்போனண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து கடைசியாக ஆர்கன் திருட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது எவ்வளோ பெரிய லைன்னு பாருங்கள். ஆல்ரெடி இந்த நரபலிங்கிற கான்செப்ட் இருந்தப்போ தான் இவ்வளோ பழைய எடுத்துருந்துறியான்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிச்சாங்க லியோவில். தலைவன் திரும்பி ஆர்கன் திருட்டு, அதுவும் பவர் செக்டாரில் ஆர்கன் திருட்டுன்னு எதனால் பவர் செக்டாருங்கிறத மென்ஷன் பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இப்படியா நகர்ந்து படம் முழுக்க தேவையில்லாத ஆணியாகவே போட்டு அடித்து கடைசியாக அடி வாங்கினது யாருன்னா நம்ம தலைவர் தான். தலைவர் கூட சொல்ல மாட்டேன், 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு வெறும் போன டைலாக் அடிச்சுட்டு போயிட்டாப்புல. இதை காசு கொடுத்து 150 ரூபாய் 200 ரூபாய்னு காசு கொடுத்து பார்த்த ஆடியன்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுலே பாவம். அவருமே ஒன்று பார்த்தேன், ராஜசேகர் எதுக்குடா இங்கே வந்து அப்படின்னு கேட்பாரு. நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ரஜினியை பார்த்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஆடியன்ஸ் மறைமுகமாக லோக்கி சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ ஆக மொத்தம் இப்படியாக முடிந்தது அந்த படம். முடிகிறப்ப ரிட்டன் அண்ட் டேரக்டர் போய் லோகேஷ் கனகராஜன் வந்தப்போ ஒருத்த மட்டும் தனியாளாக கைத்தட்டினான். அவன் சர்க்காஸ்டிக்காக கூட கைத்தட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவன் மட்டும் அந்த தியேட்டரில் தனியாக சில சம்மந்தமே சீன் மட்டும் கைத்தட்டிக்கிட்டு இருந்தான். அதை தவிர எல்லாரும் ஒரு அதிர்ச்சியில் ஒரு ஷாக்கிலேயே தான் வெளில வந்தாங்களே தவிர என்னடா படம் இதுன்னு தான் வந்தாங்களே தவிர எல்லாரும் பா நல்ல படம் என்ன மாதிரி படம் அப்படின்னு யாரும் வரல. இது ஒரு ரகம். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஓகே, நாட் குட், நாட் பெட்டர், நாட் எக்ஸ்ட்ராடினரி, ஓகே. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிங்கிள் ஷாட் மங்காத்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நான் ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ பார்த்தப்ப அது அப்படியே பிளர்ராகவே இருந்துச்சு, என்ன ஷார்ப்பும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன். அடுத்தது 2வது தடவை பார்க்குறப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் சஸ்டெயின் ஆச்சு தவிர அப்பயும் ஃப்ரீக்வன்சி பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு ஷேக்கியாகவே போயிடுச்சு. என்ன ஆள் எங்கே என்ன பண்ணுறாங்கிற கிளாரிட்டியே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு.
அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை வச்சே திருன்னு எடிட்டர் முதல் கூட சொல்லி வச்சுருக்காங்கன்னா பார்க்குங்க எவ்வளோ கானில் இவங்களாம் வேலை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ தான் கொடுத்த பட்ஜெட்டுக்கு. அப்போ டேரக்டரு ஆர்டிஸ்ட்லாம் மீதி இருந்த காசு வச்சு ஒரு படத்தை பண்ணால் அது இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்குனா பாட்டு சிக்கிடிலாம் சுமார், மோனிகா மன்னிச்சு விட்டுடலாம். பவர் ஹவுஸ் நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் அந்த ஃப்ளாஷ்பேக் பிஜிஎம் டீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டு வரிகளில் சூப்பர் சுப்புவா, ஐ திங்க் லிரிசிஸ்டோட பேர் நான் மறந்துட்டேன். அந்த உசுர கொடுக்க கோடி பேர் ஜெயிலரில் ஆரம்பித்து, இன்ஃபேக்ட் அதுக்கும் மேலே தர்பார்லேருந்து இந்த மாதிரி ஒரு இந்த கேரக்டருக்குன்னு ஒரு பாட்டு எழுதாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு நான் பாட்டு எழுத போகிறேன். நீ எழுதி இந்த ஜெயிலர்லேயும் சரி, வேட்டையன்லேயும் சரி, இப்போ வந்த இந்த கூலி படத்துலையும் சரி, ஜில்படக்லேயும் நடுவில் வந்துட்டு போச்சு. இந்த திரையரங்கம் செதறட்டும். இந்த படத்தில் ஒரு இடம் வருங்க, அது திரங்கம், ஐயோ திரங்கம் அதிரவேன்னு சம்திங் தானே வரும், அரங்கம் அதிரவே ஏதோ ஒன்று. தியேட்டரே மயான அமைதியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃப்ராகோட எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு அப்படி இருக்குமா அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக ஒரு சாங்கு, லிரிக்ஸ் மட்டும். பிஜிஎம் தலைமை நல்லா இடிஎம்மை போட்டு அடின்னு அடித்து ஏதோ ஒரு வைப் ஒன்று ஏற்றுறாப்புல. சில சீன்லாம் என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு யோசிக்கவும் வச்சார். சுதீஷ் நோசன் மட்டும் நோட் பண்ணி இந்த இடத்துல இந்த பிஜிஎம் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் நிறையா உன்னித்து கவனித்து உள்வாங்கணும்னு சொன்னார். நான் 2 தடவை படம் பார்த்தேன், என்னால் அதை பண்ண முடியல. மேபி ஓடிடியில் வந்தால் பொறுமையாக நான் பார்த்து உள்வாங்கிக்கிறேன். சில இடங்கள் ரொம்ப சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் என்னடா பிஜிஎம் இது, என்ன ஃபீல் பண்ண இந்த மியூசிக் ஒன்று போயிட்டுருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரா அப்படிங்கிறது புரியாமல் குழப்பி அடித்த மொமெண்ட்ஸும் இதில் இருக்குது. ஆக டெக்னிக்கலி ரைட்டிங் வைஸும் சரி, இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழப்பி அடித்து ஒரு உப்மா படமாக கிண்டப்பட்டது தான் இந்த கூலி படம். தியேட்டரில் என்ன மாதிரி பல பேர் வெறுத்து தான் வந்தாங்க. ஒரு ஸ்டார் ரேட்டிங் படி கொடுக்கணுன்னா நான் மனசார சொல்கிறேன், 5 கூட கொடுக்க மாட்டேன். 4.5 ஆர் 5, 4.8 இவ்வளோ தான் நான் கொடுப்பேன். தக்காளி அப்படின்னா தக்காளி நசுக்கப்பட்டது, பிதுக்கப்பட்டது, அது கெட்டு போய் குட்டிச்சவரை தூக்கி கடைசியாக ஆயிடுச்சு அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 30, 35 அவ்வளோதான் கொடுப்பேன், 38 தான் கொடுப்பேன். பாப்கார்ன் ஏதாவது இருக்கானா டெஃபினெட்லி இருக்குது. தியேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு பிஜிஎம் இருக்குது, தலைவரோட ஒரு கரிஷ்மா இருக்குது, ஒத்துக்கிறேன். டைட்டில் கார்டு 3 தடவை போடுறாங்க, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக இருக்குது. மோனிகா சாங் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, தியேட்டரில் நல்லா வைப் பண்ணி பாட்டு என்ஜாய் பண்ணுறது குறைஞ்சபட்சம் அது மினிமம் கேரண்டி என்டர்டைன்மெண்ட் அது இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரி சுத்தியாசன் பர்ஃபார்மன்ஸ். இதுக்காகவே நீங்கள் தியேட்டரில் பாப்கார்ன் ஒன்று வாங்கிட்டு ஃப்ரைடே டு சாட்டர்டேவோ இருந்தால், சண்டேவாக இருந்தால் நீங்கள் ரீஃபில் கூட பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அது பாப்கார்ன் எந்த அளவுக்கு இருக்குது, வாங்கி திரும்பி சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. பாப்கார்ன் ஓரளவுக்கு ஒரு 50-55 கவுத்தப்பட்ட ஒரு பாப்கார்ன் தான். ஆக இப்படியாக முடியுது இந்த கூலி படத்தின் ரேண்ட். இப்படி தான் அந்த படம் இருந்துச்சு, இப்படி தான் நான் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டேன். ஸோ நான் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய கண்டென்ட் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா நான் வீடியோ போடணும், அது வேறு கதை. ஒரு வாரம் தாங்க பிரேக் விட்டேன், உடனே ஒரு ஆள் 2 ஆள் தட்டுன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்புறீங்க. அதெல்லாம் நியாயமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரோ இதை பற்றிலாம் எனக்கு இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அதை பார்த்து என்னால் எப்போ முடியாது என்ன முடிஞ்சால் பேசுகிறேன், இல்லை ரியாக்ட் பண்ணி அதை நான் வந்து தெரியப்படுத்துகிறேன், வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு நல்லபடியாக உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அண்டில் டேக் பை, see you all, peace out.